அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆட்டிடியூட் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதில் நான் நேற்று சொன்ன மாதிரி யங் அப்படிங்கிற ஒரு உளவியல் விஞ்ஞானி அவர் சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னா கான்ஷியஸ் அன்கான்ஷியஸ் அப்படிங்கிற ரெண்டு நிலையிலேருந்தும் ஆட்டிடியூட் ஃபார்ம் ஆகும். அப்படி ரெண்டுத்துலேருந்தும் வரும்பொழுது மாறுபட்ட ஒரு ஆட்டிடியூட் ஒரே நபரை பொறுத்தோ இல்லை ஒரே பொருளை பற்றியோ அவங்க வச்சுருக்கும் பொழுது அது ஆம்பிவேலண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மைக்கு தள்ளிவிடும். அந்த மாதிரி தன்மைக்கு போகும் பொழுது அவங்களுக்கு ஒரு நபரை ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பிடிக்கவும் பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அது நியூராசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோயை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேஷனல் அப்படிங்கிற ஒரு ரேஷனல் அண்ட் இராஷனல் அந்த ரெண்டு இதுவும் வரும். அடுத்தது ரேஷனல் அப்படின்னா என்னன்னா நம்மளோட திங்கிங் அண்ட் ஃபீலிங், நம்மளுடைய என்ன மாதிரி நம்ம திங்க் பண்ணுறோம், என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த இதில் இர்ராஷனல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்சிங் அண்ட் இன்ட்யூட்டிவ். அதாவது சென்சிங் அப்படிங்கிறது எப்படின்னாங்க, இப்போ ஒரு பொருளை பற்றி நம்மளுக்கு வெறுப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னால் கூட அது எந்த அளவுக்கு வெறுப்பு இருக்குது அப்படிங்கிறத சரியாக வெளிப்படுத்த நம்மளுக்கு ஒரு சொல்லோ இல்லை நம்மளுக்கு ஒரு படமோ எதுவுமே கிடையாது. சில பேரோட பாடி டோனு, பாடி லாங்குவேஜ், அவங்களோட செயல்கள் அதையெல்லாம் வைத்து தான் நம்ம இவங்க இந்த அளவுக்கு கோபமாக இருக்காங்க இல்லை இதோட கொஞ்சம் கோபமாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யூகிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சென்சிங், அதுக்கு இந்த உணர்வு, புத்தி இது எல்லாத்தையுமே சேர்த்து அடுத்த நிலைக்கு நம்ம போகிறோம். அதையும் தாண்டி இன்ட்யூட்டிவ் அப்படிங்கிறது என்னன்னா அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஒரு நிலை. இப்போ இதுக்கு ஒரு கீனாக ஒரு அப்சர்வேஷன், கவனிக்கக்கூடிய ஒரு திறமையும் அந்த கவனித்தல்னால வரக்கூடிய அந்த லாஜிக், அதாவது சில பேர்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்மளுக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. சீதோஷண நிலையை பற்றிலாம் சொல்கிறதுக்கெலாம் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்திருக்கு. கடிகாரம் அப்படிங்கிறதெல்லாம் விஞ்ஞானத்தோட கண்டுபிடிப்பு. ஆனால் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த வெயிலை பார்த்து அந்த நிழலை பார்த்தே மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இது இந்த நேரம் அப்படின்னு சொல்லிட்டு துல்லியமா. அதெல்லாம் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லாஜிக், அனுபவம் இதையெல்லாம் வைத்து தான் அவங்களால கணிக்க முடிந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேர் உன்னிப்பா சில செயல்களை கவனிச்சுட்டே வரும்பொழுது அவங்களுக்குள்ள அந்த லாஜிக்கும் அந்த கவனிப்பும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் அப்படிங்கிற ஒரு திறமையை வெளிக்கொண்டு வரும். ஸோ இது நம்ம குவான்டிஃபை பண்ணி சொல்ல முடியாது இதுதான் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் இன்னும் விஞ்ஞான பூர்வமாக ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டத்தில் நம்ம இருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரியான பல விஷயங்கள் சேர்ந்து நம்மளுக்கு இந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. நான் சொன்ன மாதிரி இது நம்மளுடைய சிந்திக்கும் திறன், நம்மளுடைய உணர்வு, நம்மளுடைய நடத்தை எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணுது. அடுத்தது அதனுடைய நம்பிக்கை, அதனால ஏற்படக்கூடிய ஒரு நிலைப்பாடு, நம்ம எடுக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் நம்ம இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடு, இது எல்லாமே அடிப்படையில் இந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ கணவன் மனைவிக்குள்ள எப்படி ஒரு வீடு கட்டுவதற்கு ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமோ, அஸ்திவாரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி ஒரு குடும்பம் அப்படின்னா, ஒரு உறவு அப்படின்னா அதுக்கு அடிப்படையில் அன்புங்க, அன்கண்டிஷனலாக இருக்கணும். அதாவது இந்த மாதிரி கண்டிஷனுக்காக தான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ அந்த கண்டிஷன் மறையும் பொழுது என்ன ஆகிடும், அந்த அன்பு போயிடும். இப்போ இளமையாக இருக்கும் பொழுது ஒரு ஆணோட கண்ணுக்கு ஒரு பெண் அழகாக தான் இருப்பாள். அதே மாதிரி அவன் நல்ல இளமையாக நல்லா வலுவாக இருக்கும் பொழுது, நல்ல பொருள் ஈட்டும் பொழுது ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் ரொம்ப பாதுகாப்பாக இருக்க மாதிரி, தன்னை ரொம்ப காப்பாற்றக்கூடிய மாதிரி அதெல்லாம் இருக்க தான் இருக்கும். ஆனால் நாள் பட இது ரெண்டுமே நிரந்தரம் இல்லை இல்லையா. அப்போ அது ரெண்டுமே நிரந்தரமாகாமல் அது குறைஞ்சிட்டு வர நேரத்துலையும் அதையெல்லாம் தாண்டி அவங்களுக்குள்ள இந்த குடும்பம், குழந்தைகள், பொறுப்பு அதெல்லாம் வரதான் என்ன ஆகுது, அவங்களுக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் இருந்த கண்டிஷன் மறைஞ்சே போயிடுது. ஏன்னா தனக்காக ஒரு அழகான கல்யாணம் பண்ணிக்கும் போது அழகாக இருந்த தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தையை வயிற்றில் சுமந்து பெற்று எடுத்ததுனால கொஞ்சம் அழகு குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற போது அந்த உண்மையாக பாசம் இருக்கிற கணவனுக்கு, அன்பு இருக்கிற கணவனுக்கு அவளுடைய அழகு, தாய்மை ஒரு பெரிய அழகா தெரியுமே தவிர இன்னும் அந்த கண்ணியா இருக்கும்போது எப்படி அழகா இருந்தா, அந்த கல்யாண புதுசுல எப்படி இருந்தான்றதை கம்பேர் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஸோ அதுதான் அன்கண்டிஷனல் லவ் அப்படிங்கிறது அதுதான். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய கண்ணோட்டம், நம்மளுடைய மனப்பக்குவம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே போகணும்.
அந்த மாதிரி மாறுதல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையோட ஒத்தே போக முடியாது. இன்னைக்கு காலகட்டத்துல பெரும்பாலான பிரச்சனைகள் வருவதற்கு காரணமே என்னன்னா, நீங்க என்னைக்கும் உற்சாகமா இருங்க. என்னைக்கும் வந்து நீங்க வந்து ஒரு குழந்தை மனதோட இருக்கலாம். ஒரு அடல்ட் உளவியல்ல பாத்தீங்கன்னா சைல்டு, அடல்ட், பேரண்ட் இந்த 3 ஈகோ ஸ்டேட்ஸும் எல்லாருக்குமே இருக்கும். 40 வயது மனிதன் கூட வந்து 20 வயது இளைஞனை போல மனதுல நினைக்கலாம். ஆனால் அதே மாதிரி எதிர்பார்ப்புகளை வச்சுக்கிறது தான் வந்து தவறு. இப்போ அது அந்த புரிதல் இல்லாதனால என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சுயநலத்தோட எல்லாரும் வந்து இயங்க ஆரம்பிச்சுறாங்க. ஒண்ணு மட்டும் நல்ல கவனத்துல வச்சுக்குங்க நேயர்களே. குடும்பம் அப்படின்னு ஒண்ணு வந்தாச்சுன்னா, ஒரு ஆண் பெண்ணுக்காகவும் ஒரு பெண் ஆணுக்காகவும் விட்டு கொடுத்தே ஆக வேண்டும். அங்க வந்து விட்டு கொடுத்தலே இல்ல அப்படின்னாக்கா அந்த 2 வட்டங்களும் சேரவே முடியாது. சோ அந்த எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கிறோம், அந்த விட்டு கொடுத்தல்ல எந்த அளவுக்கு வந்து வலி இல்லாத விட்டு கொடுக்கிறோம், அதுதான் அண்டர்லைன் பண்ணிக்கணும் நீங்க. சில பேர் விட்டு கொடுப்பாங்க, ஆனா மனதுக்குள்ள நொந்துகிட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி வலி இருக்க இருக்க என்ன ஆகும்னா பிரச்சனை, அது விட்டு கொடுத்தா மாதிரியே கிடையாது, பிரச்சனையில தான் கொண்டு போய் முடியும். அதனால நீங்க ஒண்ணு விட்டு கொடுக்கும் பொழுது மனதுக்கு திருப்தியாக, மனது இசைவோடு மனதை சரி செய்து கொண்டு, அது உங்களுக்கு இயல்பா வரலனாக்கா தயவு செஞ்சு ஒரு கவுன்சிலிங் போங்க. அப்ப அந்த கவுன்சிலிங்ல போகும்போது உங்களுக்கே மனதுல ஒரு புரிதல் ஏற்பட்டு அது ஒரு இதமாக நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து நீரோட்டத்தோட போற மாதிரி உங்க வாழ்க்கை வந்து எளிதானதாக இருக்கவே முடியாது. இது வந்து முக்கியம். ஒரு கணவன் மனைவிக்குள்ள இந்த மாதிரியான ஒரு சகிப்புத்தன்மை, ஒரு விட்டு கொடுத்தல் இல்லைன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைகளை வளர்ப்புல பலவிதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற குழப்பம் கூட அவங்களுக்கு வந்துடும். அடுத்தது கணவன் மனைவிக்குள்ள எப்பவும் சதா சண்டை, சச்சரவு, அபிப்பிராய பேதம், கருத்து வேறுபாடு, ஒரு ஈகோட்டிஸ்டிக் சண்டை இதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நாள்பட இதை பார்த்துட்டே இருக்கிற குழந்தைகள் மனதுல வந்து ஒரு பெரிய அளவுல பீதி ஏற்படும், ஒரு பாதுகாப்பு இன்மை ஏற்படும். அதுக்கப்புறம் எப்ப பாரு ஜட்ஜ்மெண்ட்ல அம்மா கரெக்டா அப்பா கரெக்டா, நான் யாரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னே இவங்களுக்கு வந்து மனசுல வந்து ஒரு கவலை வந்துடும். ஸோ அதனால என்ன ஆகும்னா அவங்களுக்கு புரிதலே சரியா இருக்காது, ஒரு ஜட்ஜ்மெண்டலா ஆயிடுவாங்க, பாரபட்சத்தோட வளர ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க வெளி நபர்களை பார்க்கக்கூடிய பார்வை கூட மாறி போயிடும். இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு அப்பா வந்து குடிச்சிட்டு வந்து சதா தாயை அடிக்கிறவங்களா இருந்தாக்கா, அப்ப அதை பார்த்துட்டே இருக்கிற ஒரு ஆண்மகன் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது அவனுக்கு என்ன தோணும், ஐயோ நம்ம அம்மா அழறாங்களே, ஐயோ நம்ம அம்மா அடிபடுறாங்களே அப்படின்னு தோணும்போது வச்சா இந்த ஆண்களே கெட்டவங்க, பெரிய இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்க அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் கூட அவங்க ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சரி நேயர்களே, நாம வந்து பெரியவர்கள் வந்து எப்படி நடந்துக்கணும் குழந்தைகள் எதிர அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பத்தி நம்ம நிறைய பேசலாம், மேலும் பேசலாம். உங்களோட சந்தேகங்களை நீங்க வந்து program@pepperstv.com எழுதுங்க. வெறி தவிர்ப்போம், நெறி வளர்ப்போம். நாளை மீண்டும் சந்திப்போம்.